Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கோதுமை மாவு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ், ஸ்கின்னுக்கு இது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை மாவு நிறைய வந்து மினரல்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். இது நல்லா வந்து சன் டர்ன்லாம் ரிமூவ் பண்ணும். இது ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபேஸ் பேக் அவங்களோட ஆயில்னஸ்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னியை க்யூர் பண்ணும். இது மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து ரப் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். அதிகமாக வைக்க வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் வச்சிங்கன்னா போதும். அது நல்லா ட்ரை ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து வாரத்துக்கு வந்து நீங்கள் 2 டைம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா க்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மேக்கப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிக்காக இருக்கும். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.